இயேசு சிலுவையில் கூறிய 6வது வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லவிருக்கின்றோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்ற அந்த வார்த்தையை நம்ம கேட்கும்போதோ ஏதோ ஒரு நல்ல செயல் செய்து முடித்திருக்கின்றோம், இல்லை ஏதோ ஒரு தீய செயலை நம்முடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்திருக்கிறது அப்படின்னு 2 வித்தியாசமான கருத்துக்களை நம்ம இதை எடுக்கலாம். ஆனால் இயேசு சொன்ன இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அது ஒரு வெற்றியின் வார்த்தை, ஒரு நன்மையான வார்த்தை, தீமையான வார்த்தை அல்ல. எப்பா என்னுடைய வேலையெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல. பிதா எனக்கு கொடுத்த எல்லா காரியத்தையும் எல்லா சித்தத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே செய்து முடித்து விட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட இயேசு கிறிஸ்து கூறக்கூடிய இந்த வார்த்தை தான் முடிந்தது. இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை மூலம் இயேசுப்பா நமக்கு 2 உண்மைகளை, அநேக உண்மைகளை கற்றுக் கொடுத்திருந்தாலும் சிறப்பாக குறிப்பாக 2 உண்மைகளை உங்கள் மத்தியில் நான் வைத்து கடந்து செல்ல விரும்புகின்றேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து முடிந்தது அப்படின்னு சொல்ல எந்த காரியத்தை அவர் செய்து முடித்தார் அப்படின்னு பார்த்தா, முதலாவது ரட்சிப்பின் பாதையை அவர் கடந்து சென்றார். மனித குலத்தை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் அப்படிங்கிற வார்த்தை நிறைவேறத்தக்க ரட்சிப்பின் பாதைக்குள்ளாக அநேக மக்களை அவர் வழிநடத்தி சென்றார். இரண்டாவது, தேவ சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் முழுமையாக நிறைவேற்றினார். அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு வார்த்தை கூட இயேசு நிறைவேற்றாமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகவில்லை. எல்லா வார்த்தைகளையும், எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றி முடித்து விட்டு தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம். சிலுவையில் கஷ்டமான சூழ்நிலையில் இயேசுப்பா இருக்கும்போது கூட அந்த கடைசி நிமிஷம் கூட தேவ சித்தம் என்ன என்பதே அவர் மனது சிந்தனையில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் நம்ம அப்படி இருக்கிறோமா? கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் நமக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாத சூழ்நிலையில் நம்ம நல்லா இருப்போம். ஆனால் ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டுன்னா, ஏசுப்பா எனக்கு ஏன் இந்த கஷ்டம், அவளை பாருங்க, அவளுக்கு நல்லா ஜீவன் சுகம் பலன் இருக்குது. அடுத்தவர்களை நம்ம ஒப்பிட்டு பார்த்தே நம்முடைய வாழ்க்கையை தள்ளக்கூடியவர்களாக காணப்படுறோம். ஆனால் அந்த ஏசப்பா கடைசி நிமிஷத்தில் கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட அவர் அந்த கல்வர்களை பார்க்கல. ஒருவேளை அவரை நினச்சிருக்கலாம், நம்மளை மாதிரி உலகப்புறமான காரியத்தில் நம்ம இருக்கிற மாதிரி அவர் நினச்சிக்கலாம், அந்த கல்வர்களை அவங்க தப்பு செஞ்சாங்க, அதனால் அவங்க சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க, ஆனால் நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிந்தனையில் கூட அது தோன்றவே இல்லை. அந்த நிமிஷத்துலையும் கூட அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவராக தான் காணப்பட்டார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இயேசுப்பா சொல்றாங்க, பூமியில அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் யாரை மகிமைப்படுத்தினாரா? தன்னுடைய பிதாவை அவர் மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். இப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நம்மை படைத்த இந்த நிமிஷம் வர, அந்த கொரோனா பீரியடில் அநேகர் இறந்து போயிட்டாங்க, ஆனால் இந்த நிமிஷம் வர ஜீவன் சுகம் பலன் தந்து நம்மளை வழிநடத்தி கூட வர தேவனுக்கு நாம் என்றைக்காவது மகிமை, உள்ளத்தின் ஆழத்திலேருந்து மகிமை செலுத்தியிருக்கோமா? நம்ம சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நாளில். ஆனால் ஏசப்பா அந்த பாடுகளின் மத்தியிலும் கூட ஒரு வாலிப பிராயத்தில் அவருடைய உடைகள் கூட உரியப்பட்டது, ஒரு அரைகுறை நிர்வாணத்தோடு நிற்கிறார். அந்த சூழ்நிலையிலும் கூட அவர் தேவ சித்தத்தை தான், தேவனுடைய நாம மகிமைக்காகத்தான் அவர் எழும்பி பிரகாசிக்கிறவராக இருந்தார் அந்த சிலுவையில். ஆனால் நம்ம அப்படி இருக்கிறோமா? ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டானாலும், ஒரு சின்ன சொல்லை யாராவது சொல்லிட்டானாலும் உடனே நம்ம அங்கலாய்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் ஏசப்பா எனக்கு சமாதானத்தை தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் நம்ம மனசுக்குள்ளே இருந்ததுன்னா எந்த இடத்துலையும் நம்ம இடறி போக மாட்டோம், எந்த இடத்துலையும் வழி தப்பி செல்லவும் மாட்டோம். அடுத்ததா அவர் சொன்னார் அதே வசனத்தில் பின்பகுதியில் சொல்றதுக்காக வாசிக்கலாம். நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதா கொடுத்த நல்ல கிரியைகளை அனைத்தையும் அவர் செய்து முடித்தவராக காணப்படுகிறார். இந்த உலகத்தில் காணப்படுகிற நாம இயேசுப்பா நிறைய திறமைகள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த கிரியைகளை நம்ம வெளிப்படுத்துகிறோமா? யோசித்து பார்ப்போம்.
நிறைய திறமைகள். இப்போ படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் ஏசப்பா நல்ல ஞானத்தை, விசேஷித்த ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஞானத்தை பயன்படுத்தி நான் எனக்கு படிக்க தெரியாத பிள்ளைக்கு, ரொம்ப படிப்பில் பூரா இருக்க பிள்ளைக்கு, எத்தனை பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்து அவளையும் என்ன மாதிரி ஒரு கல்வியில் சிறந்தவளாக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சற்று யோசித்து பார்க்கணும். அங்கே தான் உங்களுடைய கிரியை வெளிப்படுது. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ பிள்ளை. குடும்பத்தில் நம்ம இருக்கும்போதும் கூட நான் மட்டும் என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவர், என்னுடைய அத்தை, என்னுடைய மாமா அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்தில் நம்ம இருக்கும்போது நாமளும் அவர் கிரியையை செய்ய முடியாது. ஒரு பரந்த மனப்பான்மையோடு செயல்படும்போது மட்டும்தான் அவருடைய கிரியையை நாமளும் செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு பறைசாற்ற முடியும். ஒரு கம்பெனியில் வேலை செய்யணும், அந்த முதலாளிக்கு எவ்வளவு விசுவாசமாக இருக்க முடியுமோ, முதலாளி நம்மளை நல்லவர் சொல்லணும், பரவாயில்ல இவனுக்கு இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுங்க அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பணி சிறப்பாக இருக்கணும்னு எவ்வளவோ முயற்சி செய்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நம்மளை ஒரு பிள்ளையாக, ஒரு தாயாக, ஒரு அத்தையாக, இல்லாட்டி மருமகளாக, ஆண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு மகனாக, நல்ல ஒரு கணவனாக, நல்ல ஒரு தகப்பனாக தேவன் நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறத நம்ம என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்குறோமா? நல்ல கிரியைகளை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த கிரியைகளை நாம் கடவுள் எப்படி நல்ல கிரியைகளை செய்து முடித்தாரோ, தேவ சித்தத்தின்படி தம்மை ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல் நம்மக்கிட்ட காணக்கூடிய கிரியைகளை, நல்ல கிரியைகளை நம்ம மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கடமையை நம்ம செய்யும் பொழுது தான் ஏசு அன்று சிலுவையில் சொன்ன முடிந்ததே என்ற வார்த்தையை நாமளும் முடிந்ததே ஏசப்பா நீங்கள் எனக்கு கொடுத்த நல்ல இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்த ஓட்டத்தை சிறப்பாக முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஏசப்பா அன்று வெற்றியின் வார்த்தையாக சொன்ன வார்த்தையை நம்மளும் சொல்ல முடியும் கடைசி காலத்தில். அதைத்தான் தேவன் இந்த காலத்தில் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கின்றார். அடுத்ததா இந்த காரியங்களெல்லாம் நம்ம செய்யணும். ஏசப்பா அன்று சொன்ன முடிந்ததே அப்படின்னு சந்தோஷமாக சொன்னார், ஒரு வெற்றியின் ஆர்ப்பரிப்பாக சொன்னார். அதே மாதிரி நம்மளுடைய கடைசி காலத்திலையும் முடித்தேன், என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை முடித்தேன் ஏசப்பா, என்னுடைய கைகளில் உங்களுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னு நம்மக்கிட்ட காணப்படக்கூடிய ஒரு சில குணாதிசயங்களை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லி நான் கடந்து செல்ல விரும்பலாம். 12வது வசனத்தில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாம்சங்களோட இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ஏசப்பாக்கும் மாம்சங்களோட போராட்டம் இருக்கத்தான் செஞ்சுது. ஆனால் அவர் அதில் வெற்றி சிறந்தார். அதனால தான் அவரால் முடிந்ததுன்னு சொல்ல முடியுது. ஆனால் இந்த உலகப்புறமான வாழ்க்கையில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாமும் மாம்சத்துக்குரிய சோதனைகள் அனைத்தையும் சகிக்கிறோம், அனைத்துலேயும் கடந்து செல்கிறோம். அந்த சூழ்நிலை நம்மளுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குது? ஏசப்பா மாம்சத்தில் சோதிக்கப்பட்டார். நான் அவர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவருக்கு மிகுந்த என்ன உண்டாயிற்று? பசி உண்டாயிற்று. அப்போ இப்போ எல்லாருக்கும் பசி வந்துட்டுன்னு நினைக்க, அதான் எல்லாரும் ஆன்சரே வர மாட்டேங்குது. அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர் என்ன செஞ்சார்? சாத்தான் அவனை சோதிக்க வரும் பொழுதும் கூட அவர் எதனால சாத்தானை வென்றார்? வசனத்தினால் சாத்தானை அவர் வெல்லக்கூடியவராக காணப்பட்டார். இன்றைக்கு நாமளும் மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில் நிறைய கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கும் போது எத்தனை பேர் நமக்குள்ள அந்த வேத வசனத்தை எடுத்து நம்மளை தேய்ச்சி மற்றவர்களுக்கு அதை சொல்லி நம்ம வழி நடந்து வரோன்னு நம்ம சற்று யோசித்து பார்க்கணும். ஏசப்பா அந்த தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளை மனதுக்குள்ள வைத்ததுனால தான் அவர் சோதிக்கப்படும் போது, மாம்சத்துக்கு உள்ளான காரியத்தில் அவர் ஈடுபடும் பொழுது, கஷ்டப்படும் பொழுதும் அந்த பாதையை அவர் கடந்து செல்லதுக்கு வேத வசனத்தை சொல்ல முடிந்தது. நாமளும் அப்படி சொல்லணும்னா அனுதினம் இந்த வேதத்தை படித்தால்தான், இந்த வேதத்தை ருசித்து பார்த்தால்தான் அந்த மாதிரி காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது நமக்கும் என்ன செய்து மாம்சத்தோட போராட்டங்கள் உண்டு தான். அந்த போராட்டத்தை நம்ம ஜெயிச்சாதான் ஏசு கிறிஸ்து சொன்ன முடிந்தது அப்படிங்கிற வார்த்தையை நம்மளும் தைரியமாக சொல்லி நம்முடைய கடைசி காலத்தில் அவர் நம்மளுடைய ஆவியை கையில் ஒப்பு கொடுக்க முடியும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஆலயத்துக்கு வரணும் அப்படி சொன்னாதான் அப்பந்தான் இந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவான். பெண்களாகிய நம்மளை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவான். வந்த உடனே டக்குன்னு சாப்பிட்றலாம்ல. ஆலயத்துக்கு போயிட்டு இந்த காலை டிஃபனை இதை முடிச்சு வச்சுட்டு போனால் போயிட்டு வந்த உடனே சாப்பிட்லாம்ல. ஆனால் வரக்கூடிய டைமை நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் போகக்கூடிய டைமை நம்ம குறி வச்சு போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். மாம்சத்துக்குரியர்களை நம்ம செயல்படுத்தும் போது கண்டிப்பாக ஏசு கிறிஸ்து முடிந்ததுன்னு சொன்ன வார்த்தையை நம்மளும் சொல்ல முடியாது. மாம்சத்துக்குரிய கிரியைகளுக்கு தகுந்தபடி நம்ம சிந்திக்கக்கூடாது. நம்ம விசேஷித்தவர்கள்.
அதனால் மாம்ச சிந்தை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய சிந்தை தான் நம்மக்கிட்ட இருக்கணும். ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணணும், அப்போ தான் உட்காந்துருப்போம். அப்போ தான் என்ன வரும், ஐயா சொன்ன மாதிரி தூக்கம் வரும். ஐயா அழகாக உற்சாகமாக பாடல்கள்லாம் படித்து நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டு போனாங்க. அந்த நேரத்தில் தான் தூக்கம் வரும். சாத்தான் அப்படி தான் நம்மளை வந்து சோதிப்பார். இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு எப்பா ஓய்வெடுக்கக்கூடிய இடமா தான் இந்த ஆலயத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். என்றைக்காவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரக்கூடிய இடம் இது அப்படின்ட்டு நம்ம சிந்தனையோட வந்து உட்கார்ந்து காரியங்களை கேட்டு உள்வாங்கி அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோமா? இந்த காரியங்கள் உங்களுக்கும் இல்லை, எனக்கும் சேர்த்து தான். அப்போ மாம்சத்துக்குரியவர்களாக நம்ம காணப்படாமல் ஆவிக்குரியவர்களாக காணப்படும் போது தான் முடிந்தது அப்படின்ற அந்த வெற்றியின் வார்த்தையை நம்மளும் சுதந்திரத்துக் கொள்ள முடியவர்களாக காணப்பட முடியும். இந்த அடுத்து அவருக்கு ஏசப்பாக்கு என்னது அந்த வசனத்தில் 12வது வசனத்தில் கடைசியில் பாருங்க, பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் கூட நமக்கு போராட்டம் உண்டு. பொல்லாத ஆவிகளோடு கூட நமக்கு என்ன செய்யுது, போராட்டம் உண்டு தான். ஏசப்பாக்கே அந்த போராட்டம் வந்துச்சே. சாத்தான் ஏசப்பாக்கிட்டே போய் எவ்வளவோ கிரியைகளை எவ்வளவோ அதிசயங்களை அற்புதங்களை செய்த ஏசப்பாக்கிட்டே போய் சாத்தான் போய் இந்த கல்லுகளை என்ன செய்தாரு, நீ அப்பமாக்கி இங்கே சாப்பிட்டுக்கோங்க. எவ்வளோ தந்திரமாக பேசினா பார்த்தீங்களா? அப்போ நம்மளெல்லாம் சும்மா விட்டு வைப்பானா? அப்போ இந்த தந்திரங்களெல்லாம் சாத்தான் செய்யக்கூடிய தந்திர எல்லா காரியத்தையும் நம்ம ஜெயிக்கணும். ஏசப்பா எப்படி ஜெயிச்சாங்க? வசனத்தின் மூலமாக. நம்மளும் வசனத்தை உள்வாங்கணும். ஏசப்பாக்குள்ள வேறொன்று இருக்கும்போது தான் இதே மாதிரி சாத்தான் கொடுக்கும் சோதனைகளையும் நம்ம ஜெயித்து வாழ முடியும். இந்த சோதனைகளை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், சாத்தானா நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்மக்கிட்ட காணப்படக்கூடிய வேண்டிய குணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதான் அந்த 14ஆம் வசனத்துலேருந்து ஆரம்பிக்குது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துலேருந்து. நம்ம அறையில் எந்த இதை கட்டணுமா? சத்தியம் அப்படிங்கிற அறை கச்சையை வந்து நம்ம அறையில் கட்டி இருக்கணும். அடுத்ததாக நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் அணிந்திருக்கணும். போர்க்களத்துக்கு செல்றவங்க மார்க்கவசம் அணிந்திருப்பாங்க. எதுக்க இருந்து அம்பு பாயும் போது இந்த கவசம் அவரை மார்பை என்ன செய்யணும், பாதுகாக்கக்கூடியதாக காணப்படும். அப்போ நம்மளும் நீதி அப்படிங்கிற மார்க்கவசத்தோடு இருக்கும்போது கண்டிப்பாக சாத்தா நம்மளை என்ன செய்ய முடியாது, தாக்க முடியாது. அடுத்ததா ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நம்ம காலில் தொடுத்தவர்களாக காணப்படணும். ஆயத்தம் அப்படின்னா பாதரட்சினா என்ன? ஆயத்தம் எதற்காக ஆயத்தப்படணும்? சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நம்ம எப்போதுமே என்ன செய்யணும், ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஐயோ இல்லையே எனக்கு இந்த சூழ்நிலை சரிபடாதே, இல்லையே என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்குதே, இப்படி நம்ம நினச்சி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய முடியாது, ஆயத்தம் அப்படிங்கிற ஒரு இதை இழந்து போயிடுவோம், சுவிசேஷத்தை இழந்து போயிடுவோம். அடுத்ததாக இது எல்லாத்துக்கும் மேலானது விசுவாசம்தான். விசுவாசம் அப்படிங்கிற கேடகம் மட்டும் நம்மக்கிட்ட இல்லாட்டி நம்ம இப்போ வந்து இங்கே வந்து உட்காந்துருப்போமா? நீங்கள் எல்லோரும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க போய் தான் அங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தானே? விசுவாசம் இல்லாட்டி ஏசுப்பா எனக்கு என் வாழ்க்கையை, என் கஷ்டத்தை, என் பிள்ளைகளுடைய கஷ்டத்தை, என் குடும்ப சூழ்நிலையை மாற்றுவாருங்க நம்பிக்கை இருக்க போய் தான் அங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. அப்படி தானே? நம்ம எல்லோரும் வந்து உட்காந்துருக்குறோம். ஒரு விசுவாசம், அந்த விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும், தரித்து கொள்ளும் பொழுது தான் இந்த காரியங்களை சத்தியம், நீதி, ஆயத்தம், விசுவாசம் இதையெல்லாம் நம்ம உடையவர்களாக நம்ம வாழும் பொழுது தான் சாத்தான் நம்மளை எளிதில் என்ன செய்ய முடியாது, வஞ்சித்து விட முடியாது. இந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது தான், இந்த காரியத்தில் உறுதியாக இருக்கும்போது சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்க முடியாது. நம்மளுடைய கடைசி ஜீவியம் முடிய நம்மளும் நல்ல ஒரு போராட்டத்தை போராடி வெற்றி கண்டு ஏசப்பா கிட்ட நம்மளே முடிந்ததே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி சந்தோஷத்தோடு அந்த வார்த்தையை சத்தமாக சொன்னாரோ அதேமாரி நம்மளும் சொல்லி இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லக்கூடியவர்களாக காணப்படுவோம். நம்மளுடைய குடும்பத்தையும் நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பாக அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக அழைத்து செல்லக்கூடியவர்களாக தான் காணப்படுவோம். சவுல் வேதத்தில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா 2 தீமோத்தேயு 4:7 என்ன சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த வார்த்தையை நம்மளால சொல்ல முடியுமா? நான் அந்த உலகத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஏசப்பா, என்னுடைய ஓட்டத்தை சிறப்பாக முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த மேற்சொன்ன காரியங்களை சத்தியம், நீதி, ஆயத்தம், விசுவாசம் இது எல்லாம் நமக்குள்ள இருக்கும் பொழுது தான் இந்த நல்ல போராட்டத்தை நம்மளும் போராட முடியும். ஆரம்ப கட்டத்தில் பவுலா இருந்த அவரை என்ன செய்தாரு, சவுலா இருந்தவர் எப்படி மாற்றப்பட்டாரு, பவுலாக ஆண்டவருடைய கிரியையினால மாற்றப்பட்டார்.
நம்மளும் ஆரம்பத்தில் அற்பமாக இருந்தாலும் இயேசுவின் பாதத்தில் அவரை முற்றிலுமாக ஒத்துப்பு கொடுத்தா அதனால் எப்படிப்பட்டவனாக மாறினான்? பவுலாக மாறினா. பின்னாடி அநேக திருச்சபைகளை எழும்ப காரணமாக அவர் தான் இருந்தார். அதே போல் வெறுமையான பாத்திரமான நம்ம அவர் கையில் ஒப்படைக்கும் போது அவர் நல்ல பாத்திரமாக நம்மளை உருவாக்குவார். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அவரும் என்னதில் அந்த பவுல் எப்படி இருந்தார்? சத்தியத்தில் உறுதியாக நிலைத்திருக்கக்கூடியவராக தான் காணப்பட்டார். அநேக சோதனைகள் வேதனைகள் அவருக்கும் வந்தது. அப்பவும் அவர் என்ன செஞ்சார்? ஜபத்தில் தான் உறுதியாக தரித்திருந்தார். ஒரு விரியன் பாம்பு கூட அவரை கடிக்கும்போது போடுற எல்லா ஜனங்களும் என்ன சொல்கிறாங்க? இவன் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருக்கான், அதனால தான் இந்த சோதனை. ஆனால் அந்த இடத்துலயே அவன் என்ன செஞ்சான்? மனம் தளர்ந்து போகலை. அந்த சோதனையை அவன் ஏசுப்பா கிட்ட கேட்டு பெற்று அது சாதனையாக மாறியது. ஒரு அற்புதம் அதிசயம் அந்த இடத்துல நடந்தது. அதுக்கு காரணம் அவனுக்குள்ள காணப்பட்ட சத்தியத்தை இறுக அவன் பிடித்து கொண்டதுனால தான், ஜபத்தில் உறுதியாக தரித்திருந்ததுனால தான், வேத வசனத்துக்கு தன்னை என்ன செய்தான்? அவன் ஒப்பு கொடுத்தவனாக காணப்பட்டதுனால தான் இந்த காரியங்கள்லாம் அவன் செய்ய முடிந்தது. அப்போ நம்மளும் ஏசுப்பா கிட்ட வேண்டுவோம், ஏசுப்பா நீங்கள் சிலுவையில் அன்று சொன்ன முடிந்தது அப்படிங்கிற வார்த்தையை நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது நாங்கள் உண்மை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படணும், உம்முடைய கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக காணப்படணும், சத்தியம் அப்படிங்கிற அரை கட்சியை நாங்கள் அணிந்தவர்களாகவும், நீதியை எங்களுடைய மார்க்கவசமாக அணிந்தவர்களாகவும், ஆயத்தம் அப்படிங்கிற சுவிசேஷ பணியை செய்யக்கூடியவர்களாகவும், விசுவாசம் அப்படிங்கிற கேடகத்தை நாங்கள் பிடித்தவர்களாகவும் காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுதினமும் நம்ம கடவுள்கிட்ட நம்மளை ஒப்படைக்கும் போது கடவுள் நம்ம வாழ்க்கையில் பெரிய அதிசயமான காரியங்களை செய்வார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு ஏசப்பா சொன்ன மாதிரி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தோடு ஒரு ஜெயமுள்ளவர்களாக வாழும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல ஆசீர்வாதங்களை தருவார். அப்பொழுது தான் இந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது தான் ஏசப்பா அன்று முடிந்தது சொன்ன வார்த்தையை நம்மளும் சந்தோஷமாக நம்முடைய கடைசி காலத்தில் ஏசப்பாட்ட சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கலாம். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, இந்த இனிமையான ஆண்டவரே, இந்த மதிய வேலையிலும் ஆண்டவரே உங்களுடைய ஆறாத வார்த்தையை நீ பயிர கொடுத்த நன்மைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்ற ஏசப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்திக்கலாம். விதைக்கப்பட்ட விதை ஆண்டவரை விருதாவாய் போகாதபடி என் தேவனை பலம் கொடுக்கத்தக்கதாய் கிரியேட் செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் வாழாமல் ஆண்டவரே ஆவிக்குரியவர்களாய் வாழத்தக்கதான கிருபை ஸ்லாக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. உங்களுடைய பாதத்தில் எங்களை முற்றிலுமாக ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. கடைசி வார்த்தைகளாக கடந்து செல்லவிருக்கிறோம். அந்த வார்த்தையின் மூலமாக எங்களோட பேசுங்க. மீதியான நாட்களை வேலுங்க உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கணும் ஜீவனால தகப்பனே, ஆமென்.